திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அறிவித்திருக்கிறார். இன்று முதல் திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறுகிறது என்று அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். திமுக கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். 2 தினங்களுக்கு முன்பாக செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். தவிக அதிருப்தியில் இருப்பதாகவும் தாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளையும் கடந்து அவருடைய கோரிக்கையான அந்த 11 கோரிக்கைகளை முன்னிறுத்தி திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அதற்கான உடன்பாடு எட்டப்படாததால் கூட்டணியை விட்டு தவிக வெளியேறி தனித்து போட்டியிட இருப்பதாக ஒரு தகவலை தெரிவித்திருந்தோம். அதனை தற்பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் தற்பொழுது செய்தியாளர் சந்தித்து இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட திட்டம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக கூட்டணியில் 2 தொகுதிகளை எதிர்பார்த்ததாக கூறக்கூடிய வேல்முருகன் 2 தொகுதிகள் வழங்க மறுத்த நிலையில் வெளியேற முடிவு செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக கூட்டணியில் 2 தொகுதிகள் ஒதுக்க தவிக கோரிக்கை விடுத்தது மட்டுமில்லாமல் அவருடைய பிரதான கோரிக்கையாக அரசியல் கோரிக்கையாக 11 கோரிக்கைகளை அவர் செய்தியாளர் சந்திப்பை முன்வைத்து அவர் தெரிவித்திருந்தார். அந்த கோரிக்கைகள் தொடர்பாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததால் தற்பொழுது இந்த முடிவு எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக திமுக கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் கூறக்கூடிய சூழலில் அவர்கள் சொல்கிற அந்த கோரிக்கைகளை ஏற்று கூட்டணி கட்சிகள் அமைப்புகளுடன் ஆலோசனை நடத்தி 2026ஆம் ஆண்டு தேர்தலை சந்திப்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன் எனவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார்களா இல்லையா என்பது குறித்தான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அவர் இருப்பதாக சொல்லப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பை வெளியிடக்கூடிய செய்தியாளர் சந்திப்பாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே தற்பொழுது செய்தியாளர் சந்தித்து வருகிறார். அந்த சந்திப்பின் பொழுது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வேல்முருகன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். திமுக கூட்டணியை விட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறுகிறது. தொடர்ந்து திமுக கூட்டணி பலமாக இருப்பதாகவும் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவரிடம் சமரசமான பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான உடன்பாடை எட்டப்பட்டு வருவதாகவும் திமுக தெரிவித்து வரக்கூடிய நிலையில திமுக கூட்டணியில் இருந்து தற்பொழுது ஒரு கட்சி வெளியேறி இருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில முதற்கட்டமாக ஒரு தொகுதிக்கான பேச்சுவார்த்தையில் முதலில் திமுக கொடுக்க முன் வந்திருந்தார்கள். முதல் கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தார்கள். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல வேல்முருகன் கேட்கக்கூடிய எண்ணிக்கையில தொகுதிகள் இல்லை, அதே நேரத்தில் அவர் கேட்கக்கூடிய தொகுதிகளும் இல்லை என்ற கூடிய சூழல்ல அவர் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் செயல்படுத்தாத சூழலில் இந்த கூட்டணியில் தொடர்வதற்கான காரண காரியங்கள் இல்லை என்பதனாலே இந்த முடிவெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதாக வேல்முருகன் அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். குறிப்பாக மக்களை பாதிக்கும் சுரண்டும் திட்டங்களுக்கு மத்திய அரசுடன் சேர்ந்து மாநில அரசும் அனுமதித்துள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக அரசின் மீது சுமத்திருக்கிறார். திமுக அரசிற்கு வேல்முருகன் குடைச்சலாக இருக்கிறார் என அதிகாரிகள் அமைச்சர்கள் முதலமைச்சரிடம் குறை கூறி வருகின்றனர் என்றும் தெரிவித்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டு காலமாக திமுகவினுடைய சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் இருந்தாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பிரதிநிதியாகவே வேல்முருகன் சட்டமன்றத்தில் செயலாற்றி வந்திருக்கிறார். அந்த காலகட்டங்களில் திமுகவுடன் பல நேரங்களில் முரண்பட்டும் ஒன்றுபட்டும் பேசியிருக்கக்கூடிய சூழல்ல அவர் கூறக்கூடிய கருத்துக்கள் அவருடைய செயல்பாடுகள் திமுக அரசுக்கு குடைச்சலாக இருப்பதாக பல அதிகாரிகள் அமைச்சர்கள் முதலமைச்சரிடம் குறை கூறியிருப்பதாக வேல்முருகன் தெரிவிக்கிறார். மேலும் திட்டமிட்டு தமிழர் அல்லாத அதிகாரிகளுடைய பேச்சை கேட்டு திமுக தமிழக வாழ்வுரிமை கட்சியை கேட்டு திமுக செயல்பட்டதால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தற்பொழுது வெளியேறியுள்ளது எனவும் தெரிவித்திருக்கிறார். சமூக நீதிக்கு எதிரான சக்திகளை உடன் வைத்துள்ளார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் திமுக மீது வேல்முருகன் வைத்திருக்கிறார். இதுவரையிலும் இந்த தேர்தலுக்கு முன்பு வரையிலும் திமுக மீது குற்றச்சாட்டுகளை வைத்தவர்கள் எல்லாம் கடந்த தேர்தலிலும் திமுக மீது குற்றச்சாட்டு வைத்த அதே எதிர்க்கட்சிகள். ஆனால் இந்த தேர்தலில் முதல் முறையாக திமுக கூட்டணியில் இருந்து ஒரு கட்சி வெளியேறி திமுக மீது குற்றச்சாட்டை வைக்கிறது என்றால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சியாக முதல் கட்சியாக வெளியேறி இருக்கிறது. தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய குழுவினர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வேல்முருகனுடைய நிலைப்பாட்டை செய்தியாக ஒளிபரப்பிய போது அது தொடர்பாக அவரிடம் கேட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழலிலும் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய வேல்முருகன் இன்று கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதேபோன்று திமுக மீது அவர் வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டுகள் வேல்முருகன் சொல்லக்கூடிய கருத்துக்களை நேரடியாக எடுத்துக்கொள்ளாமல் அவர் திமுக அரசுக்கு குடைச்சலாக இருக்கிறார் என்ற அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவுடைய அரசுக்கு குடைச்சலாக இருப்பதாக அமைச்சர்களும் அதிகாரிகளும் முதலமைச்சரிடம் குறை கூறியிருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார். அது மட்டுமின்றி சமூக நீதி பேசக்கூடிய திமுக சமூக நீதிக்கு எதிரான சக்திகளை தங்களுடன் வைத்திருப்பதாகவும் வேல்முருகன் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் தமிழர்களுக்கு பாடுபட்டு போராடிய தமிழர்களின் பெயரை தெருக்களுக்கு வைக்காமல் நடிகர் கேட்டார் என அவரது அப்பாவின் பெயர் சாலைக்கு வைக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை எல்லாம் வைத்திருக்கிறார்.
குறிப்பாக சென்னையில பல்வேறு இடங்களில் தெருக்களுக்கான பெயர்களை மாற்றமை சென்னை மாநகராட்சி மூலமாக தமிழ்நாடு அரசு செய்து முடித்திருக்கிறது. இந்த பெயர் வைத்தது கூட தமிழர்களுடைய பெயரை வைக்காமல் நடிகர்கள் கேட்கிறார் என்று எஸ் வி சேகருடைய குறித்து மேற்கோள் காட்டி பேசுவதாக கூட சொல்லி அவர் இந்த குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். பல்வேறு இடங்களில் தெருக்களுக்கான சாலை பெயர்கள் வைக்கப்படக்கூடிய சூழல்ல தெருக்களுக்கு வைக்கக்கூடிய பெயர்கள் கூட தமிழர்களுடைய பாடுபட்ட போராடிய தமிழுடைய பெயரை வைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். மேலும் தமிழர் உரிமைக்காக திமுக அரசிடம் வைக்கப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை திமுக நிறைவேற்றவில்லை, முதல்வர் கவனத்திற்கு அதிகாரிகள் எடுத்து செல்லவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். திமுக அரசின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் முதலமைச்சர் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கவில்லை. ஆனால் மாறாக அரசுடைய அதிகாரிகளாக இருந்தவர்கள் மீதும் அதே நேரத்தில் அமைச்சர்கள் மீதும் தன்னுடைய குற்றச்சாட்டை வைக்கிறார். மேலும் இத்தனை ஆண்டுகளாக 5 ஆண்டுகள் தொடர்ந்து கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழலில் அரசில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் திருமாவளவன், வீரபாண்டியன், சண்முகம் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறுவதாகவும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமின்றி இன்னும் அடுத்து வரக்கூடிய காலங்களில் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் தற்போதைய சூழலில் தனித்து போட்டியிடுவதாகவும் அவருடைய செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு.